தக் லைஃப்னு பேர் வச்சது அதே ஒரு கான்ட்ரவர்சி. கடந்த காலங்களில் சண்டீர்னு பேர் வச்சதுக்கும் தக் லைஃப்க்கும் 2 வித்தியாசமே கிடையாது. இது இந்த மொழி அந்த மொழியிலிருந்து தான் வந்தது, அந்த மொழி இந்த மொழி வந்தது. பெட்டர்னிட்டி, இதுக்கு அப்பா இது, இதுக்கு அம்மா இதுன்னு பேசுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட அறிவுபூர்வமானது கிடையாது. இது அறிவுபூர்வமற்ற செயல். உன் உதிரத்தே உதித்து ஒன்று பல வாகிடணும். அதாவது தமிழிலிருந்து தான் உதித்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சொன்னால் அது கன்னடத்தை சார்ந்தவர்களும் மலையாளிகளும் தெலுங்கர்களும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள் என்பதற்காக கருணாநிதி அந்த விட்ட வரியை இன்று கமலஹாசன் பேசி அதை வந்து இப்பொழுது அதை ஒரு சிக்கலாக்கி இருக்கிறார். சோ இப்ப இந்த பிரச்சனைக்கு முடிவு தான் என்ன சொல்றீங்க? கமல் மன்னிப்பு கேட்கணுங்கிறீங்களா? வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னா என்ன சார் அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன சார் குறைஞ்சு போயிடும்? இவர் வந்து இன்னைக்கு எந்த அலையன்ஸ்ல வந்து இருக்காரு? திமுகவுடைய அலையன்ஸ் இருக்கிறார். அவங்க திராவிட பேசுறவங்க. அவங்க எங்காவது வந்து முதலமைச்சர் வாயை திறந்து ஆமா தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் வெளியே வந்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பில்லை, எங்களுடைய ஆரிஜின் வேறு என்றவர் சொல்லுகின்ற பொழுது திணிக்க முடியாது. நான் கொஸ்டின் பண்றேன், அது வந்து கமலஹாசன் இதுக்கு பதில் சொல்லணும். ஒரு படைப்பாளியோட கழுத்தை நீங்க அப்பப்ப நெருக்கிறீங்களே, என்ன நியாயம் இது? படைக்கிறது நல்லதா படைக்கணும் சார், மோசமானதா படைக்க கூடாது சார். ஒவ்வொரு சமயத்திலும் காவிரி பிரச்சனை வர்ற போது வந்து மாண்டிய மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான தமிழ் அடிச்சு விரட்டினாங்களா அன்னைக்கு இவர் கொதிச்சாரா சார்? வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகத்தில் ரிலீஸ் ஆவது கேள்விக்குறியாகிவிட்ட நிலையில் கமலஹாசன் மன்னிப்பு என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று உறுதியாக சொல்லிவிட்டார். விஷயம் விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் இது பற்றி பேசுவதற்காக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி நம்மோடு இணைந்துள்ளார். சரியாக 20 ஆண்டுகளுக்கு முன்பு விருமாண்டி படம் வருவதற்கு முன்பும் இதுபோன்று வேறு ஒரு சர்ச்சை எழுந்தது. அதாவது அந்த படத்திற்கு சண்டியர் என்று முதலில் பெயரிடப்பட்டது. சண்டியர் என்ற பெயரை மாற்ற வேண்டும் என்று டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போர்க்குழு உயர்த்தினார். பெரும் சர்ச்சைக்கிடையில் அந்த பெயர் அந்த படத்தின் ஹீரோ விருமாண்டி என்ற பெயருக்கே மாற்றப்பட்டது. அதன் பின்னே அந்த படம் வெளியானது. இப்போது 20 ஆண்டுகளுக்கு பிறகு கமல் படம் மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியுள்ளது. இந்நிலையில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களிடம் இது பற்றியெல்லாம் பேச உள்ளோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த விருமாண்டி பிரச்சனைக்கு வரதுக்கு முன்னாடி இப்ப இந்த படம் தக் லைஃப் பற்றி பேசுவோம். தக் லைஃப்ல வந்து கமலஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஏன்னா நான் பேசுறது எந்த தவறும் இல்லை, நான் கன்னட சகோதரர்களை எந்த விதத்துலையும் நான் வந்து குறைவுபடுத்தலை, நான் பேசுறது எந்த தப்பும் இல்லை, நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதில் உங்களுடைய பார்வை என்ன டாக்டர்? தமிழ்நாட்டில் மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குதுங்க. தினமும் பல இடங்கள்ல கொலை கொள்ளை நடக்குது, பாலியல் பலாத்காரங்கள் நடக்குது, கனிம வள கொள்ளைகள் நடக்குது, டாஸ்மாக் ஆலை இளைஞர்கள் எவ்வளவோ பாதிப்புக்கு ஆளாகிறார்கள், அதனால் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அந்த மாதிரி முக்கியமான எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு அதையெல்லாம் வந்து ஓரத்துக்கு தள்ளிட்டு மீண்டும் வந்து சினிமாவை பற்றி பேச வேண்டிய ஒரு அவல்நிலை ஏற்பட்டிருக்குதுன்னா ரொம்ப ஒரு பரிதாபகரமான நிலைமை. திரையால தான் வந்து தமிழ்நாடு ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டு காலம் பின்னோக்கி போயிருச்சு. நல்ல விஷயங்களை பேசுவதற்கு உண்டான சித்தாந்தங்களோ அல்லது வந்து அதற்கு உண்டான சிந்தனைகளோ இளைஞரிடத்திலே வளர்க்கப்படாமல் திரைப்படங்கள், திரைப்பட நடிகளை பற்றுமே பேசக்கூடிய ஒரு அவல்நிலை கடந்த ஒரு 50-60 வருஷமா வந்துருச்சு. மீண்டும் வந்து அவங்க வந்து மீண்டும் சென்ட்ரல் லைனுக்கு எப்படியாவது வந்துடுறாங்க. அது பேர் வைக்கிறதுல அல்லது பாட்டு பாடுறதுல அல்லது கதையில ஏதாவது ஒரு விதத்துல வந்து இந்த திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் தங்களை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய அவல்நிலை வந்திருக்குது. அந்த வகையில பார்த்தா இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் அண்டை மாநிலத்து மக்களுக்கும் இந்தியாவுக்கே வந்து இது ஒரு அவலத்தை கொண்டு வரக்கூடியதாகத்தான் நான் பார்க்கிறேன். என்ன சொன்னா, அவர் முதல்ல பேரு வந்து தக் லைஃப்னு பேர் வச்சதே அதே ஒரு கான்ட்ரவர்சி.
கடந்த காலங்களில் சண்டீர்னு பேர் வச்சதுக்கும் தக் லைஃபுக்கும் 2 வித்தியாசமே கிடையாது. அதைத்தான் இங்கிலீஷில் தக்குன்னு மாத்துறாரு. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன், தவறு பண்ணக்கூடியவங்க, மோசம் பண்ணக்கூடியவங்க தான் வந்து சண்டீர்னு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப அதை அப்படியே ஆங்கிலத்துல மாற்றி தக்குன்னு கொண்டு வரார். அது இருக்கட்டும். அது வந்து பல பேருக்கு வந்து தக்குன்னு வந்து விஷயம் புரியாதனால வந்து அது ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா முக்கியமா வந்து அவர் வந்து தன்னுடைய படத்தினுடைய ப்ரொமோஷன் அதை வந்து வெளியிடக்கூடிய அந்த நிகழ்ச்சியில தேவையில்லாமல் கன்னட மொழியை பற்றி, கன்னட மக்களை பற்றி பேசி இப்பொழுது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கிறது. இது வந்து எந்த விதத்திலும் தேவையை இல்லாதது. அதாவது இவர் வெளியிட போனது தன்னுடைய படத்தை, அது முழுக்க முழுக்க வியாபார நோக்குடையது. அது வந்து அந்த படம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பெரிய பாடம் படிக்க போறதில்லை. தவறானதான் படிக்க போறது. தக்குன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துறதே வந்து ஒரு பெரிய மோசமானது. இவர் ஒரு நல்லதை கொண்டு கொடுக்க போதில்லை. அப்படி இருக்கிற போது இந்த கன்னடத்தை பத்தி பேசுனது, அது மூலமாக வந்து ஒரு பெரிய சர்ச்சைகள் கிளப்பி இருக்கிறது. நிச்சயமாக இது வந்து அவசியமற்றது. அதாவது ஒரு மொழியினுடைய ஆரிஜன் யாரு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆணித்தரமான ஒரு முடிவு கொடுத்துருக்கிறாங்க. இந்த உலகத்துல ஒவ்வொரு நாட்டிலையும் பல மொழிகள் இருக்குது. இந்தியாவில் மட்டுமே ஏறக்குறைய 780 மொழி இருக்கிறதாக சொல்லுவாங்க. அதாவது பப்புவா நியூ கினியா அப்படிங்கிற தேசம் ஒரு 1 கோடி பேர் இருக்கிறாங்க. அங்க 2000 மொழி இருக்கிறதாக சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு அமெரிக்காவில் 500 மொழி, ஒவ்வொரு நாட்டிலையும் 300 மொழி, 400 மொழி, 500 மொழி இருக்குது. அதுல ஏதாவது ஒரு மொழியை அவங்க எடுத்துக்கிறாங்க, பேசுறாங்க, கம்யூனிகேட் பண்றாங்க. இன்னைக்கு வந்து நவீன காலமாயி போச்சுங்க. இது இந்த மொழி அந்த மொழியிலிருந்து தான் வந்தது, அந்த மொழி எந்த மொழி வந்தது, பெட்டர்னிட்டி, இதுக்கு அப்பா இது, இதுக்கு அம்மா இதுன்னு பேசுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட அறிவுபூர்வமானது கிடையாது. இது அறிவுபூர்வமற்ற செயல். அந்த வகையில தேவையில்லாமல் தமிழ் மொழி பெருமையுடையதுங்கிறது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. தமிழ் வந்து தன்னை வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தகவல் வச்சிருக்குது. அதுக்காக மற்றவர்களை வந்து சிறுமைப்படுத்துறது, இங்கிருந்தா அங்க வந்தது அப்படிங்கிறதுக்கு உண்டான என்ன ஆதாரம், சயின்டிபிக் என்ன ஆதாரம் இருக்குது? இவர்கிட்ட இவர் என்ன மொழி ஆராய்ச்சியாளரா? தேவையில்லாமல் எதுக்கு வந்து சினிமா திரைப்படத்தினுடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில அந்த மொழியினுடைய ஆரிஜினை பத்தி பேச வேண்டிய அவசியம் இருந்தது. படத்தை வந்து இது ஓடாதுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்றதுக்காக, அதுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்கறதுக்காக வந்து இது மாதிரி ஒரு கான்ட்ரோவர்சி பேசிக்கிறாரோன்னு டவுட் வருங்க. இல்ல, மொழி ஆய்வாளர்கள் வந்து தமிழோட தொன்மையை, தமிழ் எத்தனை வருஷம் பழமையானது, தொல்காப்பிய உள்பட அதிலேருந்து ஆரம்பித்து பல இலக்கிய சான்றிதழ்லாம் கொடுத்து தமிழோட தொன்மையை பற்றி பல பேர் சொல்லிட்டாங்க. இதிலிருந்து தான் மற்ற திராவிட மொழிகள் வந்தது அப்படிங்கிறது பல விதமான ஆய்வாளர்கள் பலவிதமான இதை கொடுத்துருக்காங்க, ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க. தவறானது. இப்போ அதில் வந்து ஐ எம் ரெஃப்யூட்டிங் ஸ்ட்ராங் தவறானது. அதாவது 2 விதமான கருத்துக்கள் வந்து இப்பொழுது வந்து, அதாவது இட் இஸ் ஹைப்போதிசிஸ். இது வந்து ஒரு கோட்பாடை தவிர முடிவான ஆராய்ச்சி அல்ல. அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகள் வந்து இந்தியாவில் இன்னும் எண்ணற்ற சிறு மொழிகள். அதுக்கு வந்து புரோட்டோ திராவிடா அப்படிங்கிற ஆரிஜின்னு ஒரு கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆரிஜின் தான் கொடுக்குறாங்க. தமிழ்ல இருந்து வந்து கொடுக்கல. தமிழுக்கும் மலையாளத்துக்கும் கன்னடத்துக்கும் துளுவுக்கும் இன்னும் வடநாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது நார்த் ஈஸ்ட் இருக்கிற மொழிகளுக்கு கூட ஒரே ஆரிஜின் அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்களே தவிர அதை யாரும் இதுவரையிலும் நிரூபிக்கல. இப்ப அதனுடைய அவசியம் என்ன வந்தது? ஒரு மொழி அறிவர் வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி கட்டுரை செலுத்த போனாரா? இவர் போனது எந்த இடம்? இவர் வந்து தன்னுடைய திரைப்படத்தை வந்து ப்ரொமோஷன் நிகழ்ச்சி, அதுல போய் இதை பேச வேண்டிய அவசியம் வந்ததுங்க. இது நீங்க வேற ஏதாவது தமிழ் ஆராய்ச்சி, கன்னட ஆராய்ச்சி, மொழி ஆராய்ச்சி, இதுல போய் நீங்க வந்து ஆராய்ச்சி கட்டுரை சப்மிட் பண்ணுங்க. அதுல வந்து ஆராய்ச்சியாளர்கள் அது சரியா தப்பான்னு முடிவு பண்ணிட்டோம். உன்னுடைய நிகழ்ச்சி என்னது? நீ வந்து உன்னுடைய திரைப்படத்தை வெளியிட போகிறாய். அதுல இன்னொரு கான்ட்ரவர்சி வந்து சர்ச்சை உருவாக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் வந்தது. சிவராஜ்குமாருக்கும் தனக்கும் உள்ள, தங்கள் குடும்பத்துக்கும் உள்ள வந்து ஒரு அன்பை சொல்ல போய் அது யதார்த்தமா வந்த வார்த்தை தானே அது. கமலோட இன்டென்ஷன் அதுவா தெரியலையே. ஸ்லிப் ஆஃப் த டங். அதாவது வந்து நாம் ஒன்றை பேசுகின்ற பொழுது சில நேரங்களில் அதீதமான ஒரு ஆர்வத்தின் காரணமாக ஒரு வார்த்தைகள் கூட குறைவு வரலாம். என்ன செய்யணும்? நான் தவறா பயன்படுத்தின்னு சொல்லி அந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணுவாங்களா? அதிலேயே ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா? நாடாளுமன்றத்திலேயே வந்து வார்த்தைகளை விட்டு பாராளுமன்ற பிரதமர்களே வந்து மன்னிப்பு கேட்டு வரல இல்லையா? தவறான ஒரு எவ்வளவு பெரிய வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆக்கக்கூடியவங்க, பினான்ஸ் மினிஸ்டர் ஆக்கக்கூடியவங்க, எதிர்கட்சி தலைவர்கள் கூட
ஒரு வார்த்தையை தவற விட்டு அதற்காக வந்து நாங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தக் கூடாதுன்னு சொல்லி மன்னிப்பு வாங்குறது இல்லையா? அந்த வார்த்தை திருப்பி வாங்கி சொல்றது கிடையாது. இந்தியா உலகத்தில் நடந்ததே கிடையாது. யாருமே செய்யலையா? இல்ல டாக்டர், அது அவர் வந்து அதுக்கு சப்ஜெக்ட் தாண்டி பேசுறாங்கிறது உண்மை. நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவர் பேசின அந்த கருத்துல தவறு இருக்கான்னு தெரியல. எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. தமிழ் அந்த கருத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு உண்டான இடமா சார் இது? அது ஒரு குறிப்பிட்ட மொழி மக்களை அல்லது இன மக்களை ஒரு பிரிவினர் அதை பிடிக்கல, நீங்க என்ன செய்யணும்? அந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணணுமா? மீண்டும் வந்து இன்னொரு பகுதி மக்கள், தமிழ்நாட்டு மக்களை வந்து சென்டிமெண்ட், இப்ப தமிழ்நாடு கர்நாடகம் சண்டை போட்டி விடுவீங்களா நீங்க? தமிழ்நாடு கர்நாடகத்துக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா? திருவள்ளுவருடைய சிலை எத்தனை நாள் மூடி வச்சிருந்தாங்க தெரியாதா உங்களுக்கு? அன்னைக்கெல்லாம் இவர் கொதிச்சா. இவர் வந்து 1950 இவர் வந்து 70 வருஷம் சினிமா வீட்டு கொடுக்குறாருல்ல. இவருடைய தமிழ் ஆர்வத்தை அன்னைக்கு காட்டியிருக்க வேண்டாமா? எப்ப ஒரு 10 வருஷம் தான் சார் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. அது ஒரு காம்ப்ரமைஸ். பிறகு ஒவ்வொரு சமயத்திலும் காவிரி பிரச்சனை வர்ற போது வந்து மாண்டிய மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான தமிழ் அடிச்சு விரட்டினாங்களா? அன்னைக்கு இவர் கொதிச்சாரா சார்? தமிழர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற பொழுது சார் இன்னைக்கு வந்து பிரச்சனை என்ன? நீங்க ஏன் பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறீங்க? பிரச்சனை வந்தாலே நீங்க அதை தீர்க்கறதுக்கு வந்து நீங்க முயற்சி செய்யணும். அதை விட்டு நீங்களே ஒரு பிரச்சனை காரணமாச்சு, உங்களுடைய வார்த்தை காரணமாயிடுச்சு. அந்த வார்த்தைக்கு வார்த்தை நீங்க சொல்லி, சரி நான் வந்து அப்படி ஒரு வேலை சொல்லி இருந்தால் அதற்காக நான் மனமாற வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னா என்ன சார் அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன சார் குறைஞ்சு போயிடும்? அப்படி சொல்லிட்டு அவருடைய சொல்ற கருத்து தப்பாயிடுமே. தனிப்பட்ட முறையில் அவரு தான் அந்த விளைவுகளை சந்திக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு கூட வரக்கூடாது. இல்ல அவரு எல்லாம் நீங்களும் நானும் பேசுற தமிழை பத்தி தான் அவர் பேசுறாரு. இல்ல நாம வந்து போய் தினம் வந்து கன்னட மோசம் தமிழ்நாட்டிலிருந்து இந்த தாயினுடைய வயிற்றில் தான் அந்த மொழி வந்து நான் பேசிட்டு உட்காந்துக்கிறோமா? அவர் என்ன கான்செப்ட் நினைக்கிறாரு? தமிழ் ஒரு மொழி ஆராய்ச்சியாளராக அவர் பேச விரும்புகிறாரா? ஒரு திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளராக, நடிகராக பேச விரும்புகிறாரா? மொழி ஆராய்ச்சியாளராக எந்த கருத்து வேணாலும் பேசலாம் சார். அதுக்கு இன்னொரு மொழி ஆராய்ச்சியாளர் சொல்லுவான். அதுல வந்து எந்த கான்ட்ரவர்சி வர வேறு விஷயம். ஆனால் இவர் வந்து ஒரு திரைப்படத்தை வெளியிட போயிட்டு இவர் பேசுகின்ற பொழுது கவனமா பேச வேண்டாமா? ஜாக்கிரதையா பேச வேண்டாமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டாமா? ஏன் சார் அது மீண்டும் மீண்டும் வளர்க்கிறாரு? அவருடைய சுயநலத்துக்காக வந்து வெளிவரக்கூடிய ஒரு படம், அது வந்து ஒன்னும் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்ட போறது கிடையாது. அவர் வேணும் 100 கோடி 200 கோடி சம்பாதிக்கலாம். அதுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கும் கன்னட மக்களுக்கு ஒரு காழ்ப்படம் மீண்டும் உருவாக்குறதா சார்? அதை செட்டில் பண்ண வேண்டாமா? ஒரு உண்மையிலேயே வந்து அவர் ஒரு மூத்த தமிழ் நடிகர்னா, ஒருவேளை அது போன்று வந்து அந்த மக்களுடைய மனம் புண்பட்டிருந்தால் வித்ரா இந்த வேர்ட்ஸ் சொல்லிட்டு போயிட்டு அடுத்த வேலையை போய் பார்க்க வேண்டியதான் சார். இல்ல, தனக்கு லாஸ் தெரிஞ்சும் அவர் வந்து தன்னுடைய ஸ்டாண்ட்ல உறுதியா இருந்தாருன்னா அந்த கமிட்மெண்ட் அவர் ஏத்துக்க வேண்டாமா? அவருக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கிறதுனால தானே அவர் பேசுறாரு சார். வந்து இதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சார் லாபம்? இவர் வந்து இன்னைக்கு எந்த அலையன்ஸ்ல வந்து இருக்காரு? டிஎம்கே அலையன்ஸ் இருக்காரு. அவங்க திராவிடம் பேசுறவங்க. ஆமா, அவங்க எங்காவது வந்து முதலமைச்சர் வாயை திறந்து ஆமா தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் வெளியே வந்து சொல்லுங்க பார்க்கலாம், தெலுங்கு வெளியே வந்து சொல்லிட்டு அங்க டிவி நட சொல்லுங்க பார்க்கலாம், ஆந்திரா டிவி ஓட்ட சொல்லுங்க பார்க்கலாம். 4 பேர் ஏதோ ஒரு மூலை இருக்கக்கூடிய தமிழ் ஃபெனாட்டிக்ஸ் பேசுறதை வச்சுட்டு நம்ம பேச முடியுமா? சரி, தமிழ்நாட்டினுடைய இந்த வந்து 75 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க தான் வந்து இதுக்கு அத்தனைக்கும் காரணமா இருக்கிறீங்க. மச்சா, தமிழினுடைய முழு அடையாளத்தை மறைச்சு, தமிழினுடைய பெருமையை மறைத்து, தமிழர்களுடைய அடையாளத்தை மறைத்து, நீங்க திராவிடம் பேசுறதுடைய விளைவுகள் தான் இதனுடைய பாதிப்பெல்லாம். நீங்க தமிழே பேசியிருந்தீங்கன்னா அவனும் கரெக்டா இருப்பான், இவங்களும் கரெக்டா இருப்பாங்க. தமிழினுடைய ஒட்டுமொத்த அடையாளத்தை அழிக்கக்கூடியவரோடு நீங்க கைகோர்த்துட்டு அவங்க உங்களுக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா வரல. யாரு வர்றாங்க? யாரோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய, தஞ்சாவூர் இருக்கக்கூடிய, திருவாரூர் இருக்கக்கூடிய தான் பேசுறாங்க. தவிர ஆட்சி அதிகாரத்தை உட்கார்ந்து திராவிடம் பேசக்கூடியவர்கள் ஏன் சார் உங்களுக்கு சப்போர்ட் வர மாட்டேங்கிறாங்க? அவங்களாம் எங்க சார் போயிட்டாங்க? கருணாநிதி வந்து அவர் முதலமைச்சர் ஆக்கிற போது அந்த நீராறும் கடல் எடுத்த பாட்டுல வந்து எத்தனை கான்ட்ரோவர்சி இருக்குது? ஏன் அதெல்லாம் எடுத்தாரு? பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கினுமோர் எல்லையரு பரம்பொருள்முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிர்த்தே உதித்த ஒன்று பல வாகிடனும் ஆரியும் போல் உலக வழக்கொழிந்து சதியாவும் சீரமைத்திறமைந்து செல்லுன்னு சார் அதுல பாட்டுல இல்ல? அவர் தெரியாதா சார்? உதிரத்தேன்னு இன்னைக்கு சொல்லுவாங்க. ஸ்டாலின் சொல்றது ரெடி ஆகிறாரா? உதயநிதி சொல்லுவாங்களா? கனிமொழி சொல்லுவாங்களா? ஏன் கனிமொழி கிட்ட ஏர்போர்ட்ல கேட்டாங்களே, கன்னடம் வந்து தமிழ் இருந்து வந்ததா இருந்து வந்தா சொல்லிருக்க வேண்டியது, நெஞ்சு சொல்ல வேண்டியதானா? ஆமா, தமிழில் இருந்து தான் கன்னடம் பிறந்ததுன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. சோ அதனால கமலஹாசன் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களையும் பிற மொழி மக்களையும் மோதவிட பார்க்க கூடாது. அவருடைய வாயால் நுணலும் தன் வாயால் கெடும் என்பதற்கு இணங்க அவர் வந்து தவறாக பயன்படுத்தியிருக்கிறார். அது தமிழ்ல இருந்து கன்னடம் வந்ததா, கன்னடத்திலிருந்து தமிழ் வந்ததா, அது கன்னடத்திலிருந்து தெலுங்கு துளு எது எந்த மொழி வந்தது அப்படிங்கிறது மொழி ஆராய்ச்சியர்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அது திரைப்பட நடிகர்களோ திரைப்பட கதாசிரியர்களோ வசனகர்த்தாக்களோ அல்ல.
அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் மற்ற அண்டை மாநில மக்களுக்கும் உண்டான உறவு நீடிக்கணும், பிரச்சனைகள் வராம இருக்கணும். தே ஹேவ் டு வித்ரா. அவர் வந்து தான் பேசிய வார்த்தையை வந்து திரும்ப பெற வேண்டுமே தவிர மீண்டும் தான் பிடித்ததுக்கு வந்து முயலுக்கு 3 கால் என்பதை போல அது சொல்லிக் கொண்டிருப்பது அது தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு நல்லதல்ல கிடையாது. இல்ல கர்நாடகத்தில் உள்ள அரசியல்வாதிகளும் சரி மற்றவர்களும் சரி இந்த விஷயத்தை வந்து தூண்டி விடுறாங்கனாலே கமலஹாசன் பேச்சு தப்பாயிடுமா? கமலஹாசன் பேச்சு தப்பு ரைட்டுங்கிறதுக்கெல்லாம் நான் வந்தேன் சார். நீ எங்க போய் எந்த மேடையில் எது பேசுறீங்கிறதான் கொஸ்டின். தமிழ் ஆராய்ச்சி குறித்து நடக்கக்கூடிய கட்டுரைகள் சப்மிட் பண்றதுல நீங்கள் ஒரு வேளை வந்து ஆதாரம் வந்தால் அதை போய் செலுத்துங்க. நீங்க பேசின இடம் என்ன சார்? இல்ல அது ஒரு யதார்த்தமா பேசுறதா அதை விட்டுட்டு பேசலாம். யதார்த்தமான பேசல, இது வம்பிழுக்கிறதுக்காக பேசுறதுன்னு அவங்க கருதுறாங்க. உங்களை ஆதரிக்கிறது திராவிட தமிழ்நாட்டுல வந்து நாங்கெல்லாம் எத்தனை வருஷம் பேசுறோம். எதுக்கப்பா வந்து தமிழ்நாட்டுல திராவிடம் பேசுற இங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல. தமிழும் கன்னடமும் ஒன்றில்லை, நாங்கள் சகோதரர்கள் கிடையாதுன்னு சொல்றாங்கல்ல. தெலுங்கும் தமிழுக்கும் தொடர்பு கிடையாதுன்னு சொல்றாங்கல்ல. மலையாளத்துக்கும் தொடர்பு கிடையாது. அப்ப நீ ஏன் திராவிட நாடு திராவிடம் பேசிட்டு கொண்டுக்கிற? அப்ப இவங்களுக்கு எதிராக வந்து கமலஹாசன் பேசட்டும். திராவிடங்கிறது பொய்யானது, போலியானது, பித்தலாட்டம்ங்கிறது கமலஹாசன் பேசட்டும். எல்லாரும் வரட்டும். அப்படின்ட்டா தமிழ்நாட்டுல தமிழை தவிர வேற எந்த வார்த்தையும் பயன்படுத்த விட மாட்டோம். எதுக்குடா திராவிடம் பேசி தமிழ்நாட்டு கொடுக்குற? அவன் கன்னட தாண்டா பேசுறான், அவன் தெலுங்கு தாண்டா பேசுறான். நீ எதுக்குடா 5 பேர்த்து சேர்த்து பேசுற? நீ போடா தமிழ்நாட்டு விட்டு வெளியேறு சொல்லி திமுக காரணம் வந்து எல்லாத்துக்கும் திராவிடம் பேசக்கூடிய எவரு தான் சரி வெளியேற்றுங்க. அதுக்கு கமலஹாசன் முன்னாடி வருவாரா? இல்ல நீங்க பேசுறத பார்த்தா பெரிய பிரச்சனையில இழுத்து விடுறீங்க. பெரிய பிரச்சனை தான் விட போட்டிருக்காரு அவரு. 2ல ஏதோ முடிவாகணும் இல்லை சார். இப்போ 2ல வந்து தமிழ் தான் பெருமைக்குரியது, தமிழ் தான் மூலம் என்று சொன்னால் இங்க திராவிடத்துக்கு வேலை கிடையாது சார். திராவிடத்தை தொடர்ச்சி சார். எந்த இடத்துல திராவிட வார்த்தையை வரக்கூடாது. நான் கன்னடக்காரோ தெலுங்குக்காரோ நாங்கள் வந்து தமிழ் மூத்த மொழி கிடையாது, தமிழ் தாய்மொழி கிடையாது. அது வந்து நாங்க வரல. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பு கிடையாது, சகோதர மொழி கிடையாது முடிவான பிறகு நீங்க தமிழ்நாட்டில் இப்போ ஒரு முடிவு கட்ட வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு சார். சார் அந்த மொழியோட பெருமையை மட்டும் தான் சார் பேசுறாரு. அதனால அவங்க எல்லாம் மீண்டும் அதை சொல்றேன். இங்க பாருங்க, அவர் அதை ஏற்றுக்கொள்ளாத போது நீங்கள் திணிக்க முடியாது. அதை நிராகரிக்கின்ற பொழுது உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பில்லை, எங்களுடைய ஆரிஜின் வேறு என்றவர்கள் சொல்லுகின்ற பொழுது திணிக்க முடியாது. நான் கொஸ்டின் பண்றேன். அது வந்து கமலஹாசன் இதுக்கு பதில் சொல்லணும். தமிழ்நாட்டில் நீங்க வந்து தமிழை பேசாம திராவிடம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. திராவிடம் என்ன பேசுது? தமிழ், தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் எல்லாம் ஒண்ணுன்னு பேசுறீங்க. அவன் ஒண்ணு இல்லைங்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்றேன். இது கமலஹாசன் பதில் சொல்லணும். சார் டாக்டருக்கு வந்து சண்டியர் காலத்துல ஆரம்பிச்ச கமல் மேல் கோபம் இன்னும் போகல போல இருக்கு சார். நான் வந்து அவர் அதுக்கு பிறகு எத்தனையோ படம் எடுத்தாரு. அதுக்கு வந்து நான் படம் எடுத்தா பிரச்சனை குறிதான் பண்றாரு. அச்சா தக்கு லைஃப்னு கொண்டு வைக்கிறாரு. தக்குங்கிறது வந்து ஒரு மோசமான சொல், பொறுக்கின்னு அர்த்தம். அது தமிழ்ல மொழிபெயர்த்தா அதுக்கு பொறுக்கின்னு அர்த்தம். தக்சன் பிண்டாரிஸ் வந்து ஏறக்குறைய 300-400 வருடங்களுக்கு பிறகு இந்தியாவெங்கும் இந்தியாவுடைய தோண்டி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச பகுதியில் தோண்டி இந்தியாவில் பரவியர்கள். அவர்கள் வந்து கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், வழிப்பறிக்கை செய்யக்கூடியவர்கள், ஈவிரங்கிற மனிதர்கள். அந்த அவங்களை வந்து கொண்டு போய் ப்ரொமோட் பண்ற மாதிரி வந்து தக் லைஃப் படம் எடுக்கக்கூடாது சார். அவங்களுக்கு ஒரு 2-3 மீனிங் இருக்குன்னு சொல்றாங்க. தக் லைஃப் அப்படிங்கிறதுக்கு, தக்ஸ்ங்கிறதுக்கு நீங்க சொல்ற ஒரு மீனிங், இன்னொரு மீனிங் கூட இருக்குங்கிறாங்க. இல்ல, நீங்க அம்பேத்கருடைய இதெல்லாம் தக்சன் பிண்டாரிஸ் அம்பேத்கர் அதுக்காக பக்கம் எழுதிக்கிறார். இந்தியா, அதாவது இந்தியாவுடைய எல்லா வரலாற்றிலையும் வந்து தக்ஸுங்கிறவங்க வந்து நோட்டோரியஸ் கிரிமினல்ஸ் தான் அர்த்தம். இல்ல தேசம் விட்டு தேசம் சுற்றுபவர்கள், நாடோடிகள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அவங்களுடைய வாழ்வாதாரம் தேசம் விட்டு தேசம் நடைபெற போகக்கூடிய வாழ்வாதாரம். விவசாயம் செய்வானா? வேட்டையாடுவானா? வழிப்பறி செய்ய முடியும். தேசம் விட்டு தேசம் நகரக்கூடியவன் அங்க போய் பொழைச்சிக்கலாம். இல்ல தேசம் நகர்ந்து கொண்டே வழிப்பறி செய்து கொண்டே போறது. போற வழியில வழிப்பறி வந்து நடைபயணமா வந்து போகக்கூடிய சாதாரண பொதுமக்களை எப்படி வந்து ஆட்டு கூட்டத்துக்குள்ள நரிவு வந்து ஆட்டை அப்படியே கைப்பற்றிட்டு போவோமோ அது போல வந்து சாதாரண மக்களோடு மக்களாக இருந்து அவங்க கூட படுத்துட்டு அவங்களுடைய உடைமைகளை கொள்ளடிச்சுட்டு போறவங்க தான் தக்சன் பிண்டாரிஸ். ஸோ இந்த நேரத்தில் சண்டியர் பிரச்சனை வந்துச்சு இல்லை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து பொதுவாக வந்து திரைப்படங்கள் பொழுதுபோக்காக இருக்கணும், அல்லது வந்து ஏதாவது ஒரு கருத்தை மையமாக இருக்கணும். ஒரு 3 மணி நேரம் தன்னுடைய கவலைகளை மறந்து ஒரு திரைப்படத்தில் போய் உட்கார்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மக்களுக்கு அது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கணும். அங்கே வந்து ஆபாசம் வரக்கூடாது, அருவாள் கலாச்சாரம் வரக்கூடாது. ஆச்சுங்களா? இந்த 2 தான், ஆபாசம் அருவாள் கலாச்சாரத்தை எதிர்த்து தான் வந்து நான் சண்டியருக்கு எதிராக குரல் கொடுத்தேன். இவர் சண்டியர் படம் வருவதற்கு முன்பாகவே பல திரைப்படங்களில் ஆபாசத்தை எதிர்த்து வந்து பாய்ஸ் திரைப்படம் எல்லாம் கடுமையாக நான் அப்போஸ் பண்ணியிருக்கேன். சண்டியருங்கிற போது அந்த சண்டியர் என்பது எப்படி இந்த தக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரொமோஷன், அதுக்கு வந்து ஒரு பெருமை சேர்ந்த வார்த்தைக்கு பெருமை சேர்த்து விடக்கூடாதோ அதே போல சண்டியர்னு வந்து காலரை தூக்கி விட்டு ஊருக்குள்ள வந்து அருவாளை வந்து தோளில் போட்டு முதுகுல போட்டு
சாதாரண அப்பாவி மக்களை, விவசாயிகளை, ஏழைகளை, கடை வச்சிருக்கக்கூடியவங்களை மிரட்டி உருட்டி காசு பறிச்ச கும்பல் பேர் தான் சண்டியர்கள். அது மட்டும் இல்ல, அந்த சண்டியர்னு பேரை போட்டுட்டு தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளில் அருவாளை சண்டியங்கிற பேர் எழுதி அதுல வந்து அருவாள் சொட்ட 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 போட்டிருந்தாங்க. அது ஒரு வன்முறையை வந்து ஊக்கப்படுத்தக்கூடியதாக அந்த அந்த பெயரே இருந்தது. அதனால வந்து வன்முறை அப்பொழுது வந்து தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இளைஞர்கள் வெட்டு குத்து அந்த மாதிரி வன்முறை கலாச்சாரத்துக்கு ஆளாயிட்டாங்க. அப்படிப்பட்ட இப்பதான் வந்து ஒரு ஹீலிங், ஒரு மருந்து போட்ட மாதிரி எல்லாரும் ஒரு செட்டில் ஆகி ஒரு ஒற்றுமையா வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல மீண்டும் சண்டியர்ங்கிற பேர் வந்து மீண்டும் உசுப்பி விட்டுருமோ, இளைஞர்களை உசுப்பி விட்டு நான் சண்டியர்னு சொல்லிட்டு அவன் காலரை தூக்கிட்டு வர, நீ என்னடா நீ மட்டும் தான் சண்டியரா, நானும் சண்டியர் தானே, அவன் அறுவாள் எடுக்க, மீண்டும் வந்து ஒரு அறுவாள் கலாச்சாரமும் ஆயுத கலாச்சாரமும் வன்முறையும் தென் தமிழகத்துல தோன்றி தமிழகத்துல வந்துடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதையெல்லாம் தடுக்கிறதான் அந்த சண்டியர்கள் பேரை ரிமூவ் பண்ண சொன்னேன். நான் வந்து பல பேருக்கு நான் அன்னைக்கே அதுக்கு எதிர்ப்பு கொடுத்துட்டேன். ஒரு வாரத்துக்கு முதலே அந்த பேரை தெரிஞ்ச உடனே கொடுத்துட்டேன். அந்த ப்ரொமோஷன்ல இப்ப இந்த பேசுன்னு தெரியாது, ஆனா தக்குங்கிற பேர் வந்து சொல்லிட்டேன். அதுவும் ஒரு தவறான எண்ணத்தை மட்டும்தான் இளைஞரிடத்துல விதைக்கும். அவர் இந்த கான்ட்ரவர்சி வந்து இந்த பேரையும் மாத்தினார்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அது நல்லது செய்யறதாக இருக்கு. ஒரு படைப்பாளிக்கு தன்னுடைய படைப்புக்கு என்ன பெயர் வைக்கணுங்கிறது கிருஷ்ணசாமி மாதிரி ஆட்களை கேட்டுதான் முடிவு பண்ணுமா? அவங்களுக்கு அந்த உரிமை இல்லையா சார்? மூன்றாம் முறைன்னு பேர் வச்சாங்க, யாராவது எடுத்து வச்சாங்களா? விக்கிரம்னு பேர் வச்சாங்க, யாராவது எடுத்து வச்சாங்களா? சமூகத்துக்குள்ள இருக்கிற சிக்கலான பெயர்களையும் சிக்கலான சண்டை சச்சரவு உண்டாக்குறத வைக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஆச்சுங்களா? இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லா வந்து பத்மாவதிங்கிற பேர் படம் வச்ச போதும் கூட கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சது, கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது. அதுல வந்து குறைச்சு காட்டக்கூடாதுங்கிறதா இருந்தது. எல்லாம் கேரளாவில் வந்து பெரியார் அணையை பத்தி ஒரு படம் எடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்ட வந்தாங்க, அந்த படத்தை எடுத்தாங்க. அதே முரளிதரனை பத்தி முரளிதரன் 370 ஒரு படம் எடுத்து வந்து அவர் ப்ரொமோட் பண்ணாங்க. அவர் வந்து விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்ட கருத்து சொன்னாருக்கா, அந்த படத்தை தமிழ்நாட்டில் ஓட்டவில்லை. இப்போ அண்மையிலையும் கூட இன்னொரு படத்துக்கு வந்து பிரபாகரன் அவர்களை குறைத்து காட்டக்கூடிய ஒரு படம் வந்து சொன்னாங்க, அது தெரிவிச்சாங்க. தமிழ்நாட்டில் நான் மட்டும் இல்லை, பலரும் வந்து அவங்கவுங்களுடைய பார்வையில ஏதாவது திரைப்படங்கள்ல கருத்துக்கள் வருகிற போது அவங்கவுங்க எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. அதனால அதுக்கு பிறகு அந்த கருத்துக்கள் நீக்கத்தான் பெற்றிருக்கிறது. நான் உங்களை மட்டும் சொல்ல, உங்களை போன்றவர்கள் சிலர் வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணா அப்ப என்னதான் ஒரு படைப்பாளி என்னதான் பண்ண முடியும்? ஒரு படைப்பாளியோட கழுத்தை நீங்க அப்பப்ப நெருக்கிறீங்களே, என்ன நியாயம் இது? சார், படைக்கிறது நல்லதா படைக்கணும் சார், மோசமா தான் படைக்க கூடாது சார். ஒவ்வொரு தடையும் நான் வந்து கோயம்புத்தூர் குடிமுத்தூர்ல டிக்கு வாங்கிட்டு வரணுமா உங்கள்கிட்ட? இல்ல, அப்படி அர்த்தம் இல்லது. அதாவது எங்க இருந்தாலும் நீங்க வந்து எல்லாருக்கும் அதுக்காகத்தானே நீங்க வந்து படைப்பாளி ஆகுறீங்க. ஒரு உலகத்துல ஒரு படைக்கிற போது ஊனமா படைக்கூடாதுல்ல சார். இப்ப வந்து நாம் ஒரு மாம்பழம் விளையுது, நல்ல பழம்னா நல்ல பழம் சாப்பிடுறோம், மோசமா இருந்தா அதை எடுத்து போட்டு தானே சார் போறோம், இல்லைங்களா? அது மாதிரிதான் சார் வந்து யாருமே முற்றாக நிராகரிக்கிறதோ முற்றாக ஏற்றுக்கிறதோ, குறை இருந்ததுன்னா அது தூக்கி வீசிடுறோம், அவ்வளவுதான். ஒரு சீப் பழம் வாங்குறோம், எல்லாமே ஒரு சீப்பு வந்து ரொம்ப அழுகி போச்சு அடிபட்டு போச்சுன்னா அதை பிச்சு எடுத்துட்டு நல்ல பழத்தை சாப்பிடறது இல்லையா சார்? அதுக்காக வந்து அந்த சீப்பே வந்து நிராகரிச்சதாக அர்த்தம் இல்லைல்ல. இதே வந்து தமிழ் தாய் வாழ்த்துல மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய பாட்டுல ஏன் வந்து கலைஞர் வந்து இந்த வரிகளை நீக்கினார்? பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைத்தனமோ எல்லையரு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் களிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தே உதித்தெழுந்து ஒன்று பல வாகிடனும் ஆரியும் போல் உலக வழக்கொழிந்து செதையாவும் சீரழமை திறன் வைந்து செயல்மருந்து வாழ்த்துனேன்னு சொல்லிட்டு இதை ஏன் வந்து அவர் எடுத்தாரு? ஒரு நாடகத்தமிழை படைச்சாரு. அந்த நாடகத்தமிழை படிச்சது அதையே ஒரு முதலமைச்சர்னால எடுத்து போட்டா இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி வரும்னு சொல்லிட்டு ஒரு கவிதையை நீக்கிறாரு. திருக்குறள்ல அறப்பால் பொருட்பால் அது காமத்துப்பால் இருக்குது. ஏன் சார் காமத்துப்பால் வந்து பள்ளியிலும் கல்லூரியிலும் சொல்லி தரது இல்ல? இல்ல, மனோன்மணியம் சுந்தரனார் அந்த வரிகள் வந்து இன்னொருத்தரை சிறுமைப்படுத்துவது போல இருக்குன்னு சொல்லி அதுதான் சார். இப்ப வந்து அதேதான், அதையே நீங்க வந்து அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. இன்னைக்கு கமலஹாசன் கலைஞரே பிற்காலத்துல சொல்லியிருக்காரு. இல்ல, கமலஹாசன் வந்து கருணாநிதி என்ன காரணத்திற்காக அதை விட்டாரோ அந்த காரணம் தான் இப்பொழுது அங்க வந்து கர்நாடகத்தில் பேசப்படுகிறது. நீ வந்து தமிழில் இருந்துதான் கன்னடம் வந்தது என்பதை வந்து இது சொல்லுது, இந்த பாட்டு சொல்லுது. உன் உதிரத்தே உதித்து ஒன்று பல வாகிடணும், அதாவது தமிழிலிருந்து தான் உதித்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சொன்னால் அது கன்னடத்தை சார்ந்தவர்களும் மலையாளிகளும் தெலுங்கர்களும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள் என்பதற்காக கருணாநிதி அந்த விட்ட வரியை இன்று கமலஹாசன் பேசி அதை வந்து இப்பொழுது அதை ஒரு சிக்கலாக்கி இருக்கிறார். ஆரியம் போல வழக்கொழிந்துங்கிறது கூட அது வேண்டாம், நெகட்டிவா இருக்குன்னு தான் அவர் தூக்கினார் அந்த வரி. ஆமா சார், எல்லாமே அதான் நெகட்டிவா இருக்கு. அதனால தான் சொல்றேன், இப்ப இந்த வரி எல்லாமே இது எல்லாம் பிற மக்களை, அதாவது அதோடு தொடர்புடையவர்களை காயப்படுத்தும், சிறுமைப்படுத்தும்.
அவர்களுக்கு வந்து பெருமை இருக்காதுன்னு கருதுறதுனால அவங்க அது தெரிஞ்சுதான் சார் விட்டுருக்காரு. இல்லைன்னா விட்டுருப்பாரா சார்? அவர் தமிழறிஞர் தானே, இல்லைன்னா வச்சிருப்பாரு, வைடாட்டு பார்த்துட்டு சொல்லியிருப்பாருல்ல. இது பெரிய சிக்கல் வரும் அப்படின்னு தான் விட்டுருக்காரு. தேவையான 4 வரி விட்டு எடுத்து மீதி விட்டாரல்ல சார். அப்புறம் ஏன் சார் அது மீண்டும் எது வந்து நிராகரிக்கப்பட்டதோ, எது ஒதுக்கப்பட்டதோ, எது விடுபட்டதோ அதை எடுத்து கமலஹாசன் பேசி இன்னைக்கு கான்ட்ரோவர்சி கொண்டு வந்துக்கிறாரு, வந்து இன்னைக்கு பிரச்சனை உண்டாக்கிக்கிறாரு சார். அப்ப வந்து இனிமேல் வந்து தமிழ் தாய் வார்த்தையில கன்னடமும் கடிதலுங்கும் அது இருக்குமா? அது வந்து வேணும்னு கமலஹாசன் சொல்லுவாரா? இதை ஆதரிக்கக்கூடிய தமிழ் ஃபெனாட்டிக்ஸ் சொல்லுவாங்களா? முதல்ல இது வந்து தமிழ்நாட்டில் வந்து 2ல ஒன்று முடிவாகணும் சார். திராவிடமா தமிழா? அதுல வந்து முடிவானது சார். இதுக்கெல்லாம் பிரச்சனை தீர்வாகும். தமிழை அழிச்சிட்டு நீங்க வந்து இதெல்லாம் பேசுறதுக்கு முடியாது. திராவிடத்தால் தானே தமிழ் சிறுமைப்படுத்தப்படுது. நீங்க தானே வந்து நீங்க எல்லாருக்கும் ஒண்ணுன்னு சொல்றவங்க. திராவிடம் தானே தமிழும் தெலுங்கும் கன்னடமும் மலையாளம் ஒன்று சொல்லக்கூடிய தத்துவம் திராவிடம். இன்னைக்கு அதை ஏத்துக்க ரெடி இல்லைங்கிறாங்க. திராவிடத்தினுடைய நாயகர்கள் வந்து இன்னைக்கு வெளியே வந்து ஸ்டாலின் வந்து திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலே திறம் இருந்தால் முத்துவேல் கருணாநிதியினுடைய புதல்வர் வந்து வெளியே வந்து ஒன்று எல்லாம் ஒன்றுன்னு சொல்லு, 2 இல்லைன்னு சொல்லு. இல்லைன்னா அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு வராது. அடுத்தது நாங்க வந்து இப்படிதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். தமிழ்நாட்டில் இனிமேல் திராவிடம் பேசி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. நாங்க தமிழ் தான் சார் இருக்கணும். இதுதான் எங்களோட முடிவு. திராவிடத்தில் தான் பிரச்சனையா இருக்குது. திராவிடம் விதைத்த விதையை வைத்துக் கொண்டுதான் எல்லாருக்கும் மூலம் தமிழ்ங்கிற பேசி 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 பிற மொழிகளோடு காழ்ப்புணர்வையும் பிற மக்களோடு காழ்ப்புணர்வையும் உருவாக்குகிறார்கள். தமிழும் தெலுங்கும் கன்னடமும் அதுக்குண்டான பெருமையோடு இருக்கட்டும். ஆனால் வந்து திராவிடத்தை வந்து ஒதுக்க சொல்லுங்க, திராவிடத்துக்கு எதிராக குரல் கொடுக்க சொல்லுங்க. சோ இப்போ இந்த பிரச்சனைக்கு முடிவு தான் என்ன சொல்றீங்க? கமல் மன்னிப்பு கேட்கணுங்கிறீங்களா? அதாவது நான் சொல்றேன், அவருடைய பிரச்சனையை அவர் தீர்த்துக்கிறதுக்கு வழி வந்து அவர் கொடுத்த வாக்குறுதி, அவர் வந்து அவர் பேசுறது வந்து அவர் திரும்பி பெற்றால்தான் தீர்வு வரும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் நான் போய் மன்னிப்பு கேட்டு நான் எதுவும் சொல்ல முடியும்? நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் இல்லை. ஆனால் அவர் வந்து அந்த மேடையில் அவர் வந்து கன்னட மொழியோ பிற மொழிகளையோ வந்து குறைத்து பேசியது அல்லது 2ஆம் நிலைக்கு தள்ளியது அது ஏற்புடையதில்லை. அது வந்து அது போன்ற கருத்துக்கள் சொல்ல வேண்டிய இடம் அது திரைப்படத்தினுடைய ப்ரமோஷன், அது வந்து அதை முன்னிலைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி கிடையாது. அது வந்து ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கக்கூடிய இடத்துல தான் அது பேசணுமே தவிர இது போன்ற இடத்துகள் பேசியிருக்க கூடாது. அதனால அதுக்குண்டான விளைவுகளை அவர் தான் வந்து தீர்க்கணும். அதனால இது தமிழ்நாடு கன்னட மோதலாகவோ தமிழ்நாடு தெலுங்கு மோதலாகவோ மலையாள மோதலாக கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது. ஆனால் கமலஹாசன் அவர்கள் அவர் ஒரு அறிவாளி, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால வந்து இதுக்கு தீர்வுக்கு அவர் தான் தீர்க்க வைக்கணும். இல்லைன்னா இது வந்து பெரிய பூகம்பமா வெடிக்கும். மிக்க நன்றி சார்.